திருச்சி, பஞ்சப்பூர் மற்றும் மதுரை மாட்டுத்தாவணியில் டைடல் பூங்கா அமைப்பதற்கு சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். அடுத்ததாக திருச்சிராப்பள்ளி நகராட்சிக்கு உட்பட்ட பஞ்சப்பூரில் புதிய டைடல் பூங்கா அமைப்பதற்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி வைக்கும்படி முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் புதியதாக 2 டைடல் பூங்காக்கள் அமைக்க காணொலி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்தி, உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழகத்தில் புதிதாக தொழில் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்காக வர்த்தகத்துறை சார்பில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சப்பூரில் 403 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5.58 ஏக்கர் 58 லட்சம் சதுர அடிப்பரப்பில் தரைத்தளத்தில் அந்த கட்டடமானது அமைய இருக்கிறது. பஞ்சப்பூரில் அந்த தொழில் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்காக அந்த அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. அதே போல மதுரை பொறுத்தவரை மதுரை மாட்டுத்தாவணியில் 314 கோடியே செலவில் அந்த அடிக்கல் நாட்டக்கூடிய பணிகளானது நடைபெறுகிறது. டைட்டில் பூங்காவிற்கு இதுபோன்று திருச்சி மற்றும் மதுரை ஆகிய 2 இடங்களில் 403 கோடி ரூபாயில் திருச்சியிலும், மதுரையை பொறுத்தவரை 314 கோடி ரூபாயில் மதுரையிலும் அந்த அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த டைட்டில் பார்க்கிற்கு அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த நிகழ்வானது தற்போது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதன் மூலமாக ஏராளமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொழில் பூங்காவை விரிவுபடுத்தி அதன் மூலமாக இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இதுபோன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் டைட்டில் பூங்காவானது துவக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் திருச்சியை பொறுத்தவரை பஞ்சப்பூரில் 403 கோடி ரூபாயிலும், மதுரை பொறுத்தவரை மாட்டுத்தாவணியில் 314 கோடி ரூபாயிலும் டைட்டில் பூங்கா அமைப்பதற்கான அந்த அடிக்கல் நாட்டக்கூடிய நிகழ்வானது தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது.